எனக்கு இன்னொரு வாக்கு தேவை நாராயணா. கேட்பது நியாயமாக இருந்தால் தங்கள் வாக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். கூறுங்கள் அசுரமாதா. கடலை கடையும் போது எது முதலில் கிடைக்கிறதோ அதை தேர்ந்தெடுக்கும் அதிகாரமானது முதலில் எங்களுக்கே இருக்க வேண்டும். வாக்கை கூறுங்கள் நாராயணா. நான் ஏற்றுக்கொள்கிறேன். தாங்கள் ஏற்கிறீர்களா தேவராஜா? அவ்வாறெனில் மந்தனத்திற்கான தங்கள் இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நாராயணரே, வாசுகியின் விஷம் பயங்கரமானது. கடையும் போது அவர்களுக்கு கஷ்டம் நேரிடலாம். அவரையும் அறியாமல் அவரின் வாயில் இருந்து விஷம் வெளியேற ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நாங்களும் பலவீனமாக இருக்கிறோம். வாசுகியின் முகத்தின் பக்கம் நிற்பவர்களுக்கு ஆபத்து இருக்கிறது. இரக்கம் காட்டுங்கள் பிரபு. நாங்கள் வாசுகியின் வால் பக்கம் நிற்கிறோம். நில்லுங்கள். அவர்கள் ஏதோ சதித்திட்டத்தை தீட்டுகிறார்கள். தேவராஜா, நீங்களும் தேவர்களும் வாசுகியின் முகபாகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அதோடு அசுரர்கள் வால் பாகத்தை பிடித்துக் கொள்ளட்டும். இதுவே உச்சிதம். வாயில் இருந்து விஷம் வெளியேற ஆரம்பிக்கலாம். நான் அறிவேன் தேவராஜா. தங்கள் தாய் அதித்தி அசுரமாதா தித்தியை விட மூத்தவர். அதனால் தாங்களே மூத்தவர். அதோடு பாம்பின் முகமானது தகுதியிலும் உயர்ந்து நிற்கிறது. அதனால் தேவர்கள் முகத்தின் பக்கமே நிற்க வேண்டும். அதோடு அசுரர்கள் வால் பாகத்தை பிடிக்க வேண்டும். பாரபட்சம் பார்க்காதீர்கள் நாராயணா. பிறப்பால் யாருக்கும் பெருமை கிடைக்காது. இந்த நேரத்தில் அசுரர்களிடம் தேவலோகம் உள்ளது, சொர்க்கம் உள்ளது, சக்தி உள்ளது. நாங்கள் அசுரர்கள் உயர்ந்தவர்கள். ஆம் நாராயணரே, நீங்கள் வாக்கு கொடுத்துள்ளீர்கள். இந்த விஷயத்தில் எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டேன் என்று கூறினீர்கள். நீங்கள் தைரியமாக இருங்கள். நான் இருக்கும் வரை அசுரர்களை இவர்களால் ஏமாற்ற முடியாது. ஆமாம், அதனால் வாசுகியின் முகப்பகுதியை நாங்கள் அசுரர்கள் பிடிப்போம். அப்பொழுதுதான் உலகிற்கு எங்கள் மகத்துவம் தெரியும். பலி. ஆம் நாராயணரே, தலைப்பகுதியை நாங்கள் தான் பிடித்து இழுப்போம். இல்லை என்றால் இதை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். ஸ்வரபானு. இல்லை ஸ்வரபானு, இந்த மந்தனம் தங்களின் உதவி இல்லாமல் நிச்சயம் நடைபெறாது. யார் எங்கு பிடித்தால் என்ன, நாம் அடையப் போவதுதானே முக்கியம். தேவேந்திரா, நீங்களும் தேவர்களும் வாசுகியின் வால் பக்கம் சென்று விடுங்கள். அதோடு அசுரர்களே, செல்லுங்கள், வாசுகியின் முகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். பார்த்தீர்களா தேவராஜா, நாராயணர் வேறு விதமாக பேசினாலும்
நேர்மறையான அர்த்தம்தான் இருக்கும். நாம் அனைவரும் அவரை நம்பிவிட்டாலே போதும். நம்பி முன்னேறிச் செல்லுங்கள். மற்றதை நாராயணரே பார்த்து கொள்ளுவார். இதற்கு மேல் எந்த சந்தேகமும் கொள்ளாமல் வாசுகியின் வாலை பிடியுங்கள். உங்கள் சந்தேகம் தீர்ந்ததா? ஆம் தேவரிஷி. உங்கள் லீலையை தொடங்கிவிட்டீர்கள். இல்லை அசுரமாதா, தேர்ந்தெடுப்பதற்கான உரிமையை எப்பொழுதோ உங்களிடமே தந்துவிட்டேன். முடிவும் உங்களுடையது, செய்யவிருக்கும் கர்மமும் உங்களுடையது. உலக நலனிற்காக தங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பில் சமுத்திர மந்தனத்தை தொடங்கிவிடலாம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. அரைகுறையாக நடக்கும் வேலைக்கு இப்பொழுதே வெற்றியை கொண்டாட தேவையில்லை. இன்னும் கடலை கடைய ஆரம்பிக்கவே இல்லை. அதோடு இது ஒருபோதும் நடக்கப் போவதும் இல்லை. உன்னுடைய நாராயணரால் ஜெயிக்கவே முடியாது. நிறுத்துங்கள் தந்தையாரே. எதையும் கூற வேண்டாம். ஒரு மகளின் பேச்சை நீங்கள் கேட்கவில்லை, ஆனால் ஒரு மனைவியின் சவாலை நீங்கள் கேட்க வேண்டும். பிடிவாதத்தை விட்டு தள்ளுங்கள். இல்லையென்றால் உலக நன்மைக்காக மொத்த சாதனமும் அழிந்து போய்விடும். மொத்தமும் அழிந்து போய்விடும். மொத்தமும் அழிந்து போய்விடும். அழியும் என்றால் அழிந்து போகட்டும். ஆனால் ஒருபோதும் நாராயணன் முன் தலை குனிய மாட்டேன். என்னுடைய அலையின் வேகத்தால் தேவர்கள் மற்றும் அசுரர்களின் மனோபலத்தை பறிக்கத்தான் போகிறேன். நாராயணன் எவ்வளவுதான் முயற்சிகள் செய்தாலும் ஆனால் அது கடலை கடையும் போது மூழ்கித்தான் போகும்.
நாராயணனின் இந்த செயலுக்கான பதிலை சாகரராஜா தன் கடும் அலைகளினால் காட்டப் போகிறான். பிரபு, திடீரென்று கடலுக்கு என்ன ஆனது? என்னால் நம்ப முடியவில்லை. இது நடக்கக்கூடாது. இதை நடத்தி காட்டியது நான் தான் ஸ்திரீ. முதலில் தொடங்குபவன் தான் ஜெயிக்க வேண்டும் என்ற நியதி எங்கும் கிடையாது. என்னுடைய சத்ரு முழுதாக வேலைகளை முடிக்கட்டும் என நான் காத்துக் கொண்டிருந்தேன். அதனால் இப்பொழுது இவர்களிடம் என்னுடைய செயலுக்கு எந்த பதிலும் இருக்காது. கடைவதற்காக கருவி கொண்டு வந்தார்கள், கயிறு கொண்டு வந்தார்கள். நான் அமைதியாக இருந்தேன். கடலின் ஆழம் உள்வாங்கிக் கொண்டே இருக்கும். இதனால் கடையும் போது மந்தார பர்வதமானது நிச்சயமாக கடலில் மூழ்கத்தான் போகிறது. ரத்தினத்தை பெறுவதற்காக வந்தார்களா? கருவியையும் கூட கொடுத்து விட்டுத்தான் போவார்கள். சமுத்திரத்தை கடைவது ஒருபோதும் நடக்கப் போவது இல்லை. கடையும் கருவியும் இருக்காது, சமுத்திர மந்தனமும் நடக்காது. பர்வதம் கடலுக்குள் மூழ்கிறது. பிரபு, பர்வதம் மூழ்கிவிட்டால் மந்தனம் நடக்காது. இந்த பர்வதத்தோடு எங்களது அனைவரது முயற்சிகளும் வீண் போகிவிடும். நாராயணர் நம்முடைய நேரத்தையும் அனைத்து சக்தியையும் வீணடித்து விட்டார். உங்களது இனிப்பான வார்த்தைகளை கேட்டு நாங்கள் இங்கு வந்திருக்க கூடாது. உங்களது வேண்டுகோளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இது அசுரர்கள் செய்த தவறாகும். எது எப்படியோ இது சாகர் ராஜனின் சதியாகும். சதி திட்டத்தை அவர் திட்டவில்லை, நீங்கள் திட்டிருக்கிறீர்கள். நாம் இங்கிருந்து கிளம்பி விடலாம். அசுரர்களுக்கு அமிர்தமும் கிடைக்காது, நாராயணனுக்கு லட்சுமியும் கிடைக்க மாட்டார். என்னை கடைய முயற்சி செய்தாரா நாராயணன்? என்னையா? இப்போது மூழ்கிக் கொண்டிருப்பது மந்தார பர்வதம் இல்லை,
மூழ்குவது உன் நாராயணனின் கௌரவம் லட்சுமி. உன் ஆசையும் மூழ்கிக் கொண்டிருக்கிறது. இனி உன்னை அழைத்துச் செல்ல யாரும் வரமாட்டார்கள். நான் இந்த மந்தார பர்வதத்தை உடைத்து உனக்காக ஒரு அற்புதமான அரண்மனையை கட்டித்தரப் போகிறேன். அழகிய அரண்மனை. அந்த அரண்மனையானது நாராயணன் தோற்றுப்போனதையும் நான் வெற்றி அடைந்ததையும் உனக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். நீங்கள் நாராயணரின் சங்கநாத ஒளியை கேட்டீர்களா தந்தையாரே? அப்படியென்றால் நாராயணரின் சங்கநாதம் ஆரம்பம் அல்ல, முடித்து வைப்பதற்கான ஒளியாகும். மந்தார் பர்வதத்தை விடவும் உறுதியானது எனது நாராயணரின் முயற்சிகள். ஒருபோதும் இது தோற்காது. ஆபத்து பயங்கரமாக இருந்தால், அதை சமாளிக்க முடியாது என்றால், சங்கடம் விசாலமாக இருந்தால், அங்கே நம்பிக்கையின் கரை தெரியாமல் போனாலும், அப்போதும் தன்னுடைய லக்ஷ்மிக்காக, இந்த உலகின் நலனுக்காக உலகை காக்கும் நாராயணர் வருவார். ஒரு முறை அல்ல, 100 முறை அல்ல, எல்லா நேரமும் வருவார். எல்லாம் நேரமும் வருவார். எல்லாம் நேரமும் வருவார். நம்பிக்கை வையுங்கள். அவநம்பிக்கை எவ்வளவு பாரமாக இருந்தால் விசுவாசம் மற்றும் தன்னம்பிக்கையை மூழ்கடிக்க முடியாது. இந்த பர்வதம் ஒருபோதும் மூழ்காது. நம் முயற்சியும் வீண் போகாது. சமுத்திர மந்தனத்திற்காக, உலக நலனிற்காக கடையும் கருவி ஸ்திரமாக இருக்க, தேவி லக்ஷ்மியை மீண்டும் அடைவதற்காக நான் நாராயணன் இன்னொரு அவதாரம் எடுப்பேன். அவதாரம் எடுப்பேன். அவதாரம் எடுப்பேன். மனதில் அன்பின் மென்மையை உணர்கிறேன். அதோடு வெளியில் இந்த உலகத்தின் நலனை மனதில் கொண்டு இந்த அவதாரம் சமநிலையை கொடுக்கும். உள்ளே மென்மையாகவும் வெளியே மிக கடுமையாகவும் இருக்கும்.